முகூர்த்த நாள் என்பதால் நேற்று திடீரென பல நகைக்கடைகள் சென்னையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. வாணிபோஜன் ஒரு நகைக்கடையை திறந்து வைத்தார். அவரிடம் விஜயின் அரசியல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதேபோல நடிகை ஆண்ட்ரியாவும் நகைக்கடை ஒன்றை திறந்து வைத்துள்ளார். அவரிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதை பற்றி வேணா கேளுங்க, அதை பற்றி எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என எந்த சர்ச்சையிலும் சிக்க வேண்டாம் என எஸ்கேப் ஆகிவிட்டார் ஆண்ட்ரியா. அப்படி சீக்கிரமா விட்டுருவோமா என நினைத்த செய்தியாளர்கள், புதிய படங்களில் அதிகமாக பார்க்க முடிவதிலேயே சினிமாவை விட்டு விலகிவிட்டீங்களா என்று கேட்டுவிட்டனர். அதற்கு பதிலளித்த ஆண்ட்ரியா, விலகிட்டனா என சிரித்தார். பின்னர், விலகினால் உங்களுக்கு என்ன, அது என் இஷ்டம் என தக்லைப்பாக பதில் கூறியுள்ளார். மேலும், பிசாசு படம் என்ன ஆனது, எப்போது ரிலீஸ் ஆகும் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு, அதை நீங்க மிஸ்கின் சார்கிட்ட தான் கேட்கணும், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என பதிலளித்து விட்டார். அரண்மனை 4 படத்தில் ஆண்ட்ரியா நடித்து வருவதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த படம் என்ன ஆனது, எப்போது ரிலீஸ் ஆகும் என எந்த ஒரு அறிவிப்பையும் சுந்தர்சி அதன் பின்னர் அறிவிக்கவே இல்லை. கடைசியாக ஓடிடியில் வெளியான அனல் மேல் படித்தொலி படத்தில் ஆண்ட்ரியா பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.